கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். நம்ம இன்றைக்கி பிரசங்கத்துக்கு போவோம். இந்த 5:30 மணி சர்வீஸில் தேவனுடைய வார்த்தை கேட்குறது பாக்கியம். தூக்கம் வருதா? தூங்குற ஒரு ஆமை சொன்னாக்கா எப்படி சொல்லுவான்? இல்லை, ஆமை எல்லாம் சிரிச்ச முகத்தோடு பிரகாசமாக இருக்கிறீங்க. சத்தமாக ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு என்ன வார்த்தை? இன்னைக்கு ஜெபத்தில் உட்காந்துக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அங்கே பார்க்கலாமா? தனித்துவம் வாய்ந்த மணவாளி. தனித்துவம், ஏ யூனிக் பிரைட். ஸ்பெஷலாக இருக்கிறதான ஒரு மணவாளி. ஏன்னு கனால மாக்கிதேதோ பிரியலே கனால எனக்கு வர மாட்டேங்குது. பரவாயில்ல, பாசமாக போட்டிருக்கிறாங்க. அதில் ஏ யூனிக் பிரைட் அப்படின்னா தனித்துவம் வாய்ந்த மணவாளினாக்கா, ஆண்டவர் சபையை, நம்மை ஒரு விசேஷமாக வச்சிருக்கார். அல்லேலூயா. அது எப்படி சொல்கிறதுனாக்கா, விவரிக்க முடியாத அளவுக்கு உன்னத பாட்டு புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டுக்கிறதுனாக்கா, அவ்வளவு ஒரு அழக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், வசனத்தை பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம், சங் ஆஃப் சாலமோன், 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாம் எடுத்துட்டிங்களா? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். இந்த வசனத்தை தான் இந்த பிரசங்க தலைப்பு வருகிறது. இந்த வசனத்தை தான் 3 பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் பரமை கீதமா கனால பரமை கீதா. இதில் வந்து தான் இந்த ஒரு வசனத்தில் தான் 3 ஒரு பிரசங்க தலைப்பை பார்க்குறோம். இந்த 3 காரியம் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்கிறோம். தனித்துவம் வாய்ந்த மணவாளி, த யூனிக் பிரைட். யூனிக் பிரைட் என்று சொல்லி இதுக்கு வைக்கிறோம், இங்கிலீஷில் பார்க்குறோம். அப்படின்னா தனித்துவம் வாய்ந்த ஒரு அது மணவாளினாக்கா, மணவாளினாக்கா ஒரு கல்யாணத்துக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண் ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க. அது மாதிரி கர்த்தர் நம்மளை ஒரு விசேஷமாக வச்சிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இங்கே பார்க்குறீங்க, இந்த 3 பிரசங்க பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? 4 பாயிண்ட்ல, என் சகோதரியே, மணவாளியே. பாருங்க, ஆண்டவர் என்ன கூப்பிட்றாரா? சகோதரியே. அடுத்து என்ன கூப்பிட்றாரா? மணவாளியே. மணவாளினாக்கா அந்த வேர்டு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஒரு கை தட்ட மாட்டேங்கிறோமே, அது எத்தனை புரியலன்னு தெரில. இங்கே பார்க்குறோம், சூலமெத்தியா ஒரு ஏழைப்பட்ட பெண், எந்த வசதியுமே கிடையாது. ஆடுகளுக்கு மேய்க்கிறது, தோட்டங்களை பாதுகாக்கிறது, வெயிலில் வேலை செஞ்சு கருத்து போயிட்ட ஒரு பெண். சாலமோன் பெரிய ராஜா, புகழ்பெற்ற ராஜா. இன்னும் அவரோட புகழ் பேசுகிறாங்க. புக்கில் கூட சாலமோனுடைய அந்த சரித்திரங்கள் எழுதப்பட்டுக்கிறது. எல்லா புத்தகங்களையுமே இருக்கிறது. அந்த சாலமோன் ரதத்தில் வரும்பொழுது இந்த சூலமெத்தியை பார்த்து, ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, காவலுக்கு போடப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணை வர்ணித்து, அந்த பெண்ணுக்கு எல்லா உதவிகளையும் செய்து தன் அரண்மனை கொண்டு போயிட்டு அங்கே மணவாளியாக வைக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தர் இந்த பூமியில் நம்ம ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, பாவத்தால் விட முடியாதப்பட்டு, நம்மளை தூக்கி எறியப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி சபை என்ற அரண்மனை கொண்டு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? வேலைக்கு அப்புறம் கால் வைக்க கூடாத ஒரு தகுதியற்றவரில் நம்ம அவருடைய அரண்மனையில் நம்மளை எப்படி வச்சுக்காரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மணவாளியாக வச்சிருக்காரு. சத்தமாக சொல்லுங்களேன், எப்படி வச்சுக்காரு உங்களை? இதுதாங்க. அந்த பெண்ணிட்டு யாருமே பேச முடியாத, நான் கருப்பாக இருக்கிறேன், அந்த பெண்ணை வர்ணிக்கிறேன். அப்படி ஏழை ஒரு பெட்ட பெண், திராட்சை தோட்டங்களுக்கு காவல் வைக்கப்பட்ட ஒரு பெண். எப்படி இருக்கும் பாருங்க. யாராவது பொண்ணு பார்த்தா ஒரு ராஜாக்கு எப்படி பார்ப்பாங்க? ஸ்டேட்டஸ் இருக்கும். ஒரு படிச்சிருந்தா எப்படி ஸ்டேட்டஸ் இருக்கும்?
ஆனால் கர்த்தர் நம்முடைய எந்த ஸ்டேட்டஸும் பார்க்கறது இல்லைங்க. நீ என்னுடைய வீட்டுக்கார் மனவாளியா வான்றாரு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்பா. நம்மளை பரிசுத்தப்படுத்தி பிசாசை நம்மளை தூக்கி காவலில் போட்டு பாவத்தில் போட்டு நாணத்தெல்லாம் பிடுங்கி அக்கிரமத்தில் போட்டு நரகத்தில் போடும் பொழுது கர்த்தர் வந்து இந்த வேதத்தை நமக்கு கொடுத்து அல்லேலூயா நம்ம ரட்சித்து இந்த அரண்மனையில் என்ன பண்ணறான்? பரிசுத்தப்படுத்தி அலங்காரப்படுத்தி என்ன பண்ண ஒரு மனவாளியாக வைத்திருக்கிறார். தெரியுதா இப்போ மனவாளி நம்மளுக்கு அர்த்தம்? அல்ல அதை வாசிங்க. இப்போ 4 வாசிங்க. உன்னத என் சகோதரியே, இதுதான் பிரசங்கம் பாருங்க. மனவாளியே, மை பிரைட், என் மனவாளியே. ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு மனவாளியை ஆண்டவர் பாதுகாக்கிறாரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். அடைக்கப்பட்ட தோட்டம். கனானப்படுது. கனால நிறைய பேர் கனடாக்கா இருக்கிறீங்க. அகத்த மாடிதா தோட்டம். சொல்லுங்கம்மா, கனடா படிக்கணுங்களா? எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? ஒரு 20 பேர் மேலே இருக்கிறீங்க. சொல்லுங்க அன்னது ஸ்தோத்ரா. அப்படின்னா அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். ஒரு விலை உயர்ந்த ஒரு தோட்டங்களை பாருங்க, திறந்துருக்காது. இந்த கேழ்வரகு நெல்லாம் வேலி போட்டுக்க மாட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள் இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க? அதுக்கு வேலி போட்டிருப்பாங்க. மாடு வரக்கூடாது, ஆடுங்க வரக்கூடாது, மனுஷங்க வரக்கூடாது, யாரும் திருடக்கூடாது. ஒரு கேஜி 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு பொருள், ஒரு பழமோ ஒரு காய் இருந்துச்சா உள்ளே விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதுக்கு ஒரு அடைப்பு இருக்கும், கேட் இருக்கும். இப்போ ரோஸ் செடி இருக்குது. ரோஸ் செடிக்குங்க நம்ம ஊரெலாம் ரோஸ் கம்பெனி இருக்குது. யாரும் உள்ளே போக முடியுமா? ஒரு ரோஸ் எவ்வளோங்க? 10 ரூபாய் இருந்து 100 ரூபாய் வைக்க விற்கிறேன். ஒரு தண்டு உள்ள மின்னிட்டு இருக்கும் ரோஸு. அது ஒரு 10 நாள் இருக்கும் அந்த ரோஸு. அந்த ரோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குளுக்கிற அந்த சாரம் போய் காயறதுக்கு 10 நாள் ஆகுது. அதான் இவ்வளோ நீட்டக்கும் அந்த காம்பு. பார்த்துருக்கலாம் நம்ம ஊரில் ரோஸ் எல்லாம். நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம் சின்னதாக இருக்கும், இவ்வளோ கட் பண்ணி வச்சுப்பாங்க, ஒரே நாள் காஞ்சிரும். இது வந்து காயாது. அந்த தண்டுக்கு தான் விலை அதிகம். அது 1.5 அடி இருக்கும், 2 அடி இருக்கும் அந்த தண்டு. அந்த தண்டுலேருந்து அது மொல்லமாக சாரம் போய் அது காயறதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரம் வரைக்கும் 2 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட அப்படியே இருக்கும். அப்போ அந்த அது வந்து ஒரு செடியோட விலை அதிகம். இந்த என்ன சொல்கிறது, இந்த பண்டிகைங்க, லவர்ஸ் டே, என்ன சொல்கிறது, இது மாதிரிலாம் வரும்பொழுது அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அந்த செடி இங்கே வந்து வந்துச்சு, பூவெலாம் வாங்க முடியாது. அப்போ அந்த தோட்டம்லாம் வச்சுங்க எப்படி வச்சுருக்காங்க தெரியுங்களா? பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. என்ன வச்சுருக்காங்க? எப்படி வச்சுருக்காங்க? பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. அதே போல தான் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வச்சுருக்காரு. அடைக்கப்பட்ட தோட்டம். பிசாசு தொடக்கூடாது. அதான் நம்மளாம் பிசாசு தொடறது இல்லைங்க, ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தை பிசாசு நம்ம அடிமைப்படுத்திருந்தான். ஒரு காலத்தை பிசாசு நம்ம பயந்துருந்தோம். பிசாசே ஏசுல போனோம் என்ன பண்ணுறதுங்க? பாருங்க, மீட்டிங் டைமில் வரும் பாருங்க, 2 நாள் கழிச்சு பாருங்க, எல்லாம் ஆடி கீழே போயினே இருக்கும். சொல்லாமல் இல்லாமல் போயினுங்க. ஒரு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார். சிலுவையின் ரத்தம், சொல்லுங்க, சிலுவையின் ரத்தம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தங்க. அடைக்கப்பட்ட தோட்டம். அதான் ஆண்டு சொல்றாரு. ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2. இப்பொழுது திராட்சை தோட்டத்தை குறித்து, திராட்சை தோட்டம் 2ஆம் வசனம் வாசிங்க. பாத்தீங்களா? வேலி அடைத்து பாதுகாப்பு. அடைக்கப்பட்ட தோட்டம் என்னது? வேலி அடைத்து. யோபு குடும்பத்தை சொல்ற பிசா சொல்றான், நீ வேலி அடைக்கவில்லையா? ஆண்டவர் யோபு குடும்பத்தை வேலி அடிச்சு வச்சிருக்கிறாரு. நீ சபைக்கு வரீங்க பாருங்க, சாதாரணமான அல்ல, கர்த்தர் உங்களை வேலி அடிச்சு வச்சிருக்கிறாரு. வேலி, அக்கினி வேலி, மதில். பிசாசு தொட முடியாதுங்க. இப்போ நம்ம இந்தியா இருக்குது பாருங்க, வேற நாட்டுடைய யுத்தம் விமானங்கள் வராதபடி ரேடார் சுற்றினே இருக்கும், பார்த்துனே இருக்கும். ஏதாவது விமானங்கள், இந்த விமானம் மாத்திரம் போக்குவரத்து விமானம், வேற ஏதாவது விமானங்கள் வந்துச்சுன்னா வச்சுங்களேன், என்ன பண்ணது? உடனே இதாகும். அந்த ஏரோ சிஸ்டம் இருக்குது போய் அடிக்கிறதுக்கு. ஒரு இஸ்ரேல் வச்சுக்கலாம், இஸ்ரேலில் அயன் டோம் வச்சுக்கிறேன், ஐயம் அடிக்கடி அந்த நாட்டில் யுத்தம் நடந்துனேக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு ஃப்ளைட் வந்துச்சுன்னா வச்சுங்களேன், உடனே அயன் டோம்லேருந்து
ராக்கெட் போய் அதை அடிக்குது. டேவிட் லிங் வச்சுக்கிறாங்க, ஒன்று தாடுன்னு வச்சுக்கிறாங்க, 3 சிஸ்டம் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. நாட்டை பாதுகாக்குது, நாட்டுக்கு ஃபுல்லாக. ஆனால் அது எங்குன்னு தெரியாது யாருக்குமே, அது பார்க்கவே மாட்டாங்க யாரும், பொதுமக்களும் தெரியாது. மிலிட்ரி வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு ராக்கெட் வந்துச்சு, ஏதாவது ஒரு பாதுகாப்பாற்ற ஏதாவது ஒரு விமானம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இது உடனே ஆட்டோமேட்டிக்காக போய் அடிச்சு தூக்கிடும், உள்ளே விழாது. அந்த தேசத்தை பாதுகாக்குது அந்த ரேடார் வேலி. ரேடார் தான் வேலி. அது அப்படியே ஸ்கையில் அப்படியே சுற்றினே இருக்கும், அந்த இது ஸ்கேன் பண்ணினே இருக்கும். தேவையில்லாத பொருள் வருதா, எந்தெந்த விமானம் உள்ளே வரணும்னு அவங்களாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த விமானம் தவிர வேறு ஏதாவது உள்ளே வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணு தெரியுமா, ராக்கெட் போய் என்ன பண்ண அடித்து தூக்கிட்டோம். அங்கே எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி ஊருக்கு எல்லைக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே இது போய் காலி போயிடும். பாருங்கள், ஒரு கடவுள் படித்த ஒரு மனுஷனை இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாரு. ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. உன்னை பாதுகாக்கிறது ஒரே ஒரு சிஸ்டம், அது இயேசுவின் ரத்தம். கைத்தட்டி ஆமே. உன்னை பாதுகாக்கிறது ஒரே ஒரு சிஸ்டம். ஏதாவது சொல்ல பார்க்கலாம், அதான் திருவிருந்து உள்ள போன உடனே நம்மளுக்கு பரிசுத்தம் வந்துடுதுங்க. சிறு பாவங்கள்லாம் நம்ம செய்கிறோம் பாருங்க, அதெல்லாம் உணர்த்தி காட்டுறாரு ஆண்டவர். அப்படி முட்டி போடும் பொழுது, ஆண்டவரே இது மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இது ஏன் சொல்கிறோம், அதுதான் கர்த்தர் கொடுத்த ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அது அடைக்கப்பட்ட தோட்டம், அதை வேலி அடைத்து. வாசிங்க 2ஆம் வசனம். கல் இருந்தா செடி வளராது, பாவம் இருந்தா பரிசுத்தம் இருக்காது, பரிசுத்தம் வராது. பாவத்தை எடுத்து வெளியே போடணும், கவலையை எடுத்து போடணும், அந்த கல்லை எல்லாம் தூக்கி போடணும். ஆண்டு சொல்றாரு, இந்த கல்லை புரட்டுங்கள் என்றாரு. அப்போதான் லாசர் வெளியே வர முடியும். கல் முடிந்த லாசர் வெளியே வர முடியாது. அல்ல கல் எடுத்து போடுறாரு, கல் எடுத்து போடணும். நம்ம மனசுல பாருங்க, பாரம் அழுத்துற கல், நம்மளை நாசப்படுத்துற கல், காயப்படுத்துற கல், அதெல்லாம் எடுத்துடணும். கல்லை பொறுக்கி வாசிங்க. அதிலே நற்குள்ள திராட்சை பெஸ்ட். பாருங்க, தேவரிப்பள்ளி போகிறோம் இல்லையா, அதை போகும்பொழுது நாங்கள் உளித்து போகும்போது சேர்க்கிறதுக்காக பாருங்க, அந்த ரோட்டில் போகும்பொழுது அந்த சம்பரி பாட்டுக்கு முன்னாடியே அது என்ன தோட்டம் பார்த்து ஐயா, எஸ்டேட் என்ன எஸ்டேட், ஜெகதேல் ஃபார்ம். அதுக்கு முன்னாடி பாருங்க, 200 ரூபாய் கேஜி திராட்சை தராங்க. பெருசாக ரெட் கலரில் மெரூன் கலரில் இருக்கும், லைட் பிளாக் கலரில் இருக்கும். இவங்க தோட்டத்திலேயே 200-300 ரூபாய் விற்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணால் அது எவ்வளோ போகுதுன்னு தெரில. நம்ம ஊரில் விற்கிற திராட்சைலாம் 50 ரூபா 40 ரூபா கேஜி. அவங்க வெளியே விற்பாங்க. சில நேரத்தில் அதிகமாக வெள்ளைச்சல் வந்துச்சுனாக்கா 150 ரூபாய் 200 ரூபா 300 ரூபாய் விற்க வச்சுருக்கிறாங்க. 3-4 குவாலிட்டி விற்பாங்க திராட்சை. ஒரு சின்ன ஓலை போட்டு வச்சுருப்பாங்க கேட்டுக்கு முன்னாடியே. அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது, பெரிய பெரிய ஸ்டோரில் போனால் தான் கிடைக்கும். ஏன்னா அது என்ன திராட்சை, உயர் நற்குல திராட்சை செடி, பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு திராட்சை செடி. நல்லா பெருசாக இருக்கும் பாருங்க, சீக்கிரம் கெடாது, அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும், புளிப்பே இருக்காது பாருங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்க்கும்போது அந்த வசனம் ஞாபகம் வரும் எனக்கு. அங்கே போகும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, நம்மளை சும்மா வைக்கல, பெஸ்ட்டாக வச்சுருக்காரு. சந்தோஷமாக கை தட்டுங்களே, மகிழ்ச்சியோடு. நான் என்ன நல்லா என்னைய வந்து ஆண்டவர் சொல்லுங்க, எப்படி என்ன இப்படி கை விடுங்க, என்ன சொல்லுங்களேம்மா, என்ன ஆண்டவர் பெஸ்ட்டாக வச்சுருக்காரு. எல்லாரும் ஒஸ்ட்டுன்னு வாங்க உன்னைய, ஆனால் ஆண்டவர் தான் உன்னை பெஸ்ட்டுன்றது. ஏன் தெரியுமா, சூரிய மத்தியா அவன் சாலம் அப்படித்தான். மனவாளியே எப்படி கூப்பிட்றாரா, ஒரு ராஜா போய் ஒரு ரோட்டில் ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்ப்பாங்களாங்க. அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா, கிறிஸ்து அவர் எந்த ஸ்டேட்டஸும் பார்க்கறதில்ல நம்மளை நேசிக்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் உற்சாகம், எந்த ஸ்டேட்டஸும் பார்க்கறதில்ல. அவங்க நான் பரலோகத்தை உண்டாக்குனேன், பூமியை உண்டாக்குனேன், நான் அப்படியெல்லாம் பார்க்கறதில்ல. என்னுடைய பிள்ளைகள், அல்லேலூயா, உயர்குல திராட்சை செடி நட்டு ஒரு கோபுரத்தை கட்டி அதை என்ன பண்ணலாம், கம்பெனி உண்டு, ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ சபைக்கு வந்தா பரிசுத்தம், ஒழுக்கம், உண்மை, ஜபம், பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். ஸ்பெஷல் மீட்டிங் வர்றது, சபையில் எப்போ நான் கட்டினா அங்கே போய் ஜபிக்கணும். சபையில் அதிகமாக போய் பார்க்கறது ஒரே ஒருத்தர்னா வெண்டசபதி ஐயா தான். என்ன நடக்குது போய் பார்க்குறாரு. ஒரு கை தட்டுங்க அவருக்கு.
பாஸ்டர் வந்தாங்களா இன்னைக்கு வேலைக்கு? உண்மையாக சொல்கிறேன் ஐயா, எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துவார் அவர். டெய்லி வண்டி எடுத்து போய் பார்ப்பாராங்க. வேலை நடக்குதா, இன்ஜினியர்கிட்ட ஃப்ரெண்ட் பண்ணிக்கின்னு, ஐயா வாங்க ஐயா செய்யுங்க ஐயா என்ன ஓட்டணும்னு. உண்மையாக எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். யாரும் ரொம்ப வேதனையாகிடும், யாரும் போய் பார்க்க மாட்டேங்கிறாங்களே, அது என்ன எங்கே கூட இடம் தெரியல, இப்போ அட்ரஸ் தெரில, சர்ச்சை கட்டுற அட்ரஸ் எங்க, இப்போ என்ன அமெரிக்காவில் கட்டுற மாதிரி எங்கே பாஸ்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலும் தெரியாதா உனக்கு? ஒரு ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு மெடிக்கல் ஸ்டோர் தெரியும், ஒரு மல்லிகை கடை தெரியும், ஒரு காய் கடை தெரியும், இங்கே பக்கத்துக்கு இருக்கிற சபை கட்டுறது தெரியாதா? ஆனால் எங்கே பாஸ்டர் கட்டுறீங்க? என்ன பரலோகத்தை கட்டிங்கிறோம். நிறைய பேருக்கு அது எங்கே கட்டுறாங்க, என்னங்க நம்மளுக்கு தான் சபை கட்டுறோம், நம்ம தான் போய் உட்கார போகிறோம், அந்த தரிசனமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு தினந்தோறும் போய் பார்ப்பாரு, பாஸ்டர் துரு பிடிக்குது, செடி வந்துக்குது, அங்கே மெட்டீரியல் எடுக்கிறாங்களா இல்லையா பார்த்து செக் பண்ணுறாரு. பரமேஸ் பக்கத்தில் இருக்கிறாரு, போய் பார்த்தியாப்பா நைட் பார்த்தா அது முதல்ல பார்த்தியா? டெய்லி போய் பார்க்கணும். அங்கே இருக்கிற விசுவாசி கூட பக்கத்து கூட போய் பார்க்குறது இல்லை. அது என்ன இருக்குது செடி பாருங்க, ஜோஸ் வரலாம் சொல்லி செடியெல்லாம் பிடுங்கினாங்க, பிடுங்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா போய் பார்த்துக்கலாம்மா, எங்கம்மா சசி என் வெங்கடேஷங்கப்பா, அவர் தான் கொஞ்சம் கரண்டில் கொடுக்குறாரு, ஒரு கை தட்டுங்களேன், சத்தமாக தட்டுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு, ஒரு அமைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதோ எப்படி கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான பழங்களை கூட நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. கசப்புகள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள். 5 வசனம் வாசிங்க, நம்ம போகலாம், பிரசங்க அடுத்த பாயிண்ட் போகலாம். இப்பொழுது உங்களுக்கு அறிவிப்பேன். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் என்ன எடுப்பாரா? வேலி எடுத்துட்டா உள்ள வந்துடும். திராட்சை தோட்டத்தில் நெருங்கி ஃபஸ்ட்டு வரும், எல்லாம் உள்ள வந்து மக்கள் எல்லாம் போய் அந்த தோட்டத்தை பிச்சு பீரஞ்சிருவாங்க. நம்முடைய தமிழ் பாஷையில் பிச்சிருவாங்க, நாசம் பண்ணுவாங்க, மெதிச்சு. வேலி தான் ஃபஸ்ட்டு. அதான் சொல்ல அடைக்கப்பட்ட தோட்டம். என்ன சொல்ல பார்க்கலாம், என்ன சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அடைக்கப்பட்ட தோட்டம். ஆண்டவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. அது ஜெபத்தின் பாதுகாப்பு, தேவனுடைய வார்த்தையின் பாதுகாப்பு. கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. சபையின் பாதுகாப்பு, திருவந்து என்ற ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கணுங்க. சும்மா இல்லை இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இலவசமா. என்ன சொல்ல பார்க்கலாம், இலவசமா. சபையில் இலவசங்க. அந்த வேலி எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு வேலி எடுக்கிறான்றார் ஆண்டவர். ஏன் நீ கசப்பாயிட்டே, நீ எல்லாரும் சாப்பிட்டோம் போ. நல்ல பழம் தான் இருக்கு, பாதுகாப்பு. நல்ல பழம் இல்லை பாருங்க, எதுக்கு வேலி அவ்வளோ காஸ்ட்லி பாருங்க. இந்த காடுகள் யானைங்க இருக்கும் பாருங்க, அங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் வேலி போட்டிருப்பாங்க, பார்த்துக்கலாம் நீங்கள். இல்லைன்னா அந்த தோட்டம்லாம் நாசம் ஆகிடும். வந்துச்சு ஒரு 2-3 ஆணைங்க வந்துச்சுன்னா வச்சுங்களேன், காலி தோட்டமே, நான் விவசாயமே லாஸ் ஆகிடும் பாருங்க. எலக்ட்ரிக் வேலி போட்டிருப்பாங்க. அதே அந்த தோட்டத்தில் எதுவுமே நான் எலக்ட்ரிக் வேலி தேவையா தோட்டத்துக்கு? அந்த யானை வந்து பார்க்கும், தொட்டு பார்க்கும், சொல்றோன்னு போயிடுதுங்க எல்லாம் யானைங்களாம். அப்படியே 1-2 அட்டகாசம் பண்ணுது, அது வேற விஷயம். அதே போல தான் கர்த்தர் நம்ம தொடாதபடிக்கு அக்கினி வேலி போட்டிருக்காரு. ஓரா பாலா ஷக்காரா பாலலூயா. அதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், வாசிங்க. உன்னத பாட்டு 5:4-12 வாசிங்க. 4:12. என் சகோதரியே, மணவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டம். உன்னை சும்மா நீ சாதனை வச்சுக்கிறது, நான் எதுக்கு வாழ்கிறேன், எனக்கு யார் இருக்கிறா? மனுஷருங்கெல்லாம் நம்பினா அப்படித்தான். கர்த்தரை நம்பினா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. சத்தமாக சொல்லுங்களேன். மனுஷன் நம்பினாக்கா அப்படித்தான் வேதனைப்படுவோம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தருங்க எல்லாவற்றையும் செய்வார். 2வது பார்க்குறோம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. தோட்டம், நீரூற்று பார்க்குறோம். ஃபவுண்டன், தண்ணி வந்துனே இருக்கும். இஸ்ரேல் மக்கள் சமுத்திரத்தோலையே வந்து 3 நாள் தண்ணி இல்லை, மாறாக்க வந்தாங்க. தண்ணி இருந்துச்சு, குடிச்சா கசப்புங்க, குடிக்கவே முடியல. அப்போ ஆண்டு சொல்றாரு, இந்த கசப்பு மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எகிப்தின் கசப்பில் நான் மாத்துறேன்றாரு. 6 நாள் உலகத்தில் கசப்புங்க, ஒரு நாள் தெய்வ சமத்துக்கு வரும் நமக்கு இனிமை கிடைக்கிறது. ஆனால் இந்த சபையை நம்ம விட்டுடுறோம். உலகத்தில் கசருங்கிறான். இதெல்லாம் பாருங்க, பயங்கர டிராபிக் ஜாமு,
கார் ஓட்டுறவங்களாம் வாழ்க்கை வெறுத்துருவாங்க. 25 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டரு. நார்த்தில் இப்போ நேற்று நியூஸ் படித்தேன், 65 கிலோமீட்டரு டிராஃபிக் ஜாமா. எப்படி இருக்கா வண்டி ஓட்டுருங்க ஐயா, வண்டி ஓட்டுறது 65 கிலோமீட்டரு டிராஃபிக் ஜாமா. 65 கிலோமீட்டரு நேற்று நியூஸில் படித்தேன். அப்போ 65 கிலோமீட்டர்னா எப்படி பாஸ் பண்ணுவாங்க? நம்ம ஊரில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாமே திட்டிங்கிறோம் கவர்மெண்ட்டை. தேவனுடைய பிள்ளைகளே, வெறுப்பு வந்துடுது, வெறுத்துடுறோம் வாழ்க்கையை. அது ஜனங்க வெறுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாறாவை கசப்பை மாத்துறாரு. என்ன பண்றாரு? மாறா கசப்பை மரத்தை வெட்டி போடுன்றாரு. அது மதுரமா மாத்துறாருங்க. ஆண்டவர் மதுரமா மாத்துகிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நடத்துறா பாருங்க. ஏலி வராங்க, 12 நீரூற்றுகள். எத்தனை நீரூற்றுகள்? தண்ணி ஊத்துதுங்க. ஜீவ தண்ணீரே பொங்கி வா, பொங்கி வா. தண்ணி இப்படியே ஊற்று வருது. அதான் சொல்றாங்க, வாசிங்க. நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அப்படின்னா பாதுகாப்பு கொடுக்கிற, அல்லது முக்கியத்துவம் கொடுக்கிற, அல்லது வெளியே தெரியாது. அவைக்கு ஒரு அர்த்தம், வெளியே தெரியாத அளவுக்கு உன்னை ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவராக வைக்கிறார். உன்னால மற்றவர்கள் தாகம் திருக்கிறவராக ஆண்டவர் மாற்றுகிறார். மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று. 4ஆம் அதிகாரம் உன்னதப்பட்டு 5 வசனம் வாசிங்க. 4:15. பார்த்தீங்களா? நீரூற்று, ஃபவுண்டைன். நம்மளாம் போர்வெல் போடுத்தா இந்த காலகட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிறோம். அப்போல்லாம் நீரூற்று வந்தால் அது வந்துனே இருக்கும். மோட்ரு இல்லை, மிஷின் இல்லை, கரண்ட் இல்லை. தண்ணி என்ன பண்ண பாட்டுக்கு ஊற்று பார்ப்பா, ஊற்று பார்ப்பாங்க. எல்லாம் கிணத்துல ஊற்றுப்பாரு, போர்வெல்ல ஊற்றுப்பாருன்னு பார்ப்பாங்க. அது வந்துனே இருக்க, தண்ணி நிறைச்சினே இருக்கும். அப்போ தோட்டங்களுக்கு நீரூற்றும். பாத்தியா? ஜீவ தண்ணி, வற்றாத தண்ணி அங்க இருக்கும். ஜீவ தண்ணீர் துறவும் லீபிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டா இருக்கும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை ஆண்டவர் மேன்மேலும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், குறையில்லாம. சபைக்கு வரும்பொழுது ஒவ்வொரு வருஷம் மாற்றங்கதா இல்லையா? ஒவ்வொரு வருஷம் மாற்றங்கதா இல்லையா? சொல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷம் ஆவிக்கிற வாக்கில் வளர்றீங்களே, பொருளாதாரத்தில் வளர்றீங்க இல்லையா? எவ்வளோ நாணத்தையும் அழகும் அறிவும் நமக்கு உண்டாகிறது உண்மை இல்லையா? சொல்ல பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் ஆய்மச்சல் லைவ்ல கேட்கும், அங்கே கேமரா பார்க்கலாம், தெரியுங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னு. கை தூக்குறீங்களா, கை தட்டுறீங்களா, ஒரு ஆமே சொல்கிறீங்களா, அங்கங்கே வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. யார் வந்தா வரல, என்ன நடந்துச்சுன்னு ஒரு இது, அது சாட்சி. அது 20 வருஷம் கழிச்சு நம்ம சபை எப்படி நடந்துக்கும் தெரியும். ஒரு ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் சொல்ல பார்க்கலாம். யோவான் 4:14 வாசிக்கலாம். யோவான் 4:14. இயேசு புதிய ஏற்பாட்டில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, கை தட்டலாமா சத்தமா? நான் கொடுக்கும் தண்ணீர் ஒன்று இருக்குதுங்க. சம்மர் கேட்கிறா, ஆண்டவரே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு மத்தியானத்தில் தண்ணி எடுத்துன்னு போறானே, கிலோமீட்டர் நடந்து தண்ணி கஷ்டம் பாருங்க. நீ தண்ணி தரன்றியே, உன்ட குடம் இல்லையே, எங்கிருந்து கொடுப்ப? அது சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீர் இந்த தண்ணீர் அல்ல, பரிசுத்த ஆவியாக ஜீவ ஊற்று. கை தட்டலாமா? பரிசுத்த ஆவியாக வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலமும் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற, ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா. வேற வாசிங்க. யோவான் 7:38 வாசிங்க. அங்க சொல்றாரு பாருங்க. யோவான் 7:38. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்கிறபடி எண்ணத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனை உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுமா? உள்ளத்துலங்க. உள்ளத்துல யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அதாங்க சர்ச்சில் வந்தா ஆவியானவரை நேசிக்கணும். ஆவியானவரே என் உள்ளத்துல வாப்பா. அவர் உள்ள வரும்பொழுது தாங்க வேதனை மாறும், கடன் பாரம் மாறுங்க. நிறைய குழப்பங்க வாழ்க்கையில், நிறைய குழப்பங்க. இது கூட இன்ஜினியர் 1 லட்சம் வேணும் பாஸ்டன்ட்டார். எப்படி இருக்கும்? இந்த வேலை முடிக்கிறது 1 லட்சம் ஆகுது பாஸ்டன்றார். அக்ரிமெண்ட் பாருங்கன்றார். சர்ச்சில் ஒரு 3-4 பேர் தான் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. யாரும் போர்ஸ் பண்ணல, ஜப்பான் தான். ஒரு விசுவாசம் வந்துச்சு, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார்.
அல்லேலூயா. அவரோட வேலை 22 வருஷம் முன்னாடி கட்டின சபை, 24 வருஷம் முன்னாடி கட்டின சபை இது. இன்னைக்கு 250 பேர் மேலே இருக்கிறோம் சபைகள். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்பட்டு ஊருங்களுக்கு மாறி போகிறாங்க. அது கணக்கு பண்ண எவ்வளோ பேர், எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு 10 பேர் போகிறாங்க. வேலை கடிச்சு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகிறான், மாறி மாறி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போதுக்கு ப்ரெசண்ட்டாக பாரு, இன்னைக்கு லீவு தான் இருந்தாலும் இன்னைக்கு பசரி எவ்வளோ பேர் இருக்கிறீங்க எல்லாரும். ஆமே, இது கர்த்தர் செய்யலை. ஆமே, தைரியம். குழப்பங்கள் வரும்பொழுது தைரியமாக இருக்கணும். வராமல் சொல்லுங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் செஞ்சுனே இருங்க ஐயா, காசு கொடுத்துனே இருக்கிறான்னு சொல்லிட்டேன். காசு வந்துனே இருக்கு ஐயா. விசுவாசம் சொல்லுங்க, பயந்து போகக்கூடாது. ஐயோயோ கடமை இல்லை, கடமை வாங்கல இன்னும் சபைக்குன்னு. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இது மட்டுமா கர்த்தர் செஞ்சிருக்காருங்க. ஐயா வந்து என்ன செய்ய பாஸ்டர் செய்யணும், ஒரு ஓட்டணுமா, ஆண்டவர் வச்சிருக்காரு கர்த்தர். அல்லேலூயா. தேவன் குழப்பிக்காதீங்க, உள்ளத்தில் வேதனைப்பட்டுக்காதீங்க. ஆவியானவர் இருக்கிறார். கைதட்டலாமா? ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும். உள்ளத்துல ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் சொல்லுங்க. உள்ளத்துல சொல்லுங்க, உள்ளத்துல ஏம்மா, உள்ளத்துல ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. பக்கத்து கைப்பற்றி சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. நாங்களாம் எப்படி இருக்கிறோம்? யார் இருக்கிறா? ஆவியானவர் தாங்க. இந்த ஊழியத்தை வச்சுட்டு இந்த ஊர்ல வாழ்றது கஷ்டம். யார்? ஆவியானவர் தான் நடத்துறாரு. மறைவு கட்டப்பட்ட நீர் விட்டு. அதான் சங்கீதம் 91 வாசிங்க. மறைவுக்கு மறைவில் இருக்கணுங்க. உன்னதமானவர் கர்த்தருங்க. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் தங்குவா. சங்கீதத்தில் தாவீது சொல்றார் 119 114. சங்கீதம் 119 114. சங்கீதம் 119 114. என் மறைவிடம். பார்த்தீங்களா, அவர்கிட்ட பேசணுங்க. பைபிள் வசனம் நம்ம படிக்கிறது இல்லை. செத்தலான்னு நினைக்காதீங்க, வாழை பிடிக்கலன்னு நினைக்காதீங்க. தாவீதுலாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு சாம்ராஜ்யத்தை கட்டினாருங்க. இன்னைக்கு தாவீது சிலை இருக்குது இஸ்ரேல் பாருங்க. டேவிட் நகரம் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. சோர்ந்து போகாதீங்க. வாசிங்க. என் மறைவிடமும் என் கேடகம் நீரே. பிசாசு கிரிய ஒரு பக்கம், வியாதி வேற பக்கம். காலைல பார்த்த சிஸ்டர் கோமிஸ்டர் நடந்து வராங்க. பலவீனங்க, வியாதிகள். ஜெபம் பண்ண, ஆண்டவர் அவங்களுக்கு நல்லா சுகமாக ஆண்டவர். கர்த்தர் மறுபடியும் இருக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறார். வாக்குல கஷ்டங்கள் வருகிறது, சோர்ந்து போக கூடாது. மூணாவது பார்க்கிறோம், வாசிங்க. என் சகோதரியே 4:12 பிரசங்கம். என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறு. பாதுகாப்பு சீல் போட்டது. கவர்மெண்ட் ஒரு சீல் போட்டாங்க, யாருக்கும் தொட முடியாது. முத்திரிக்கப்பட்ட கிணறு. முத்திரை என்பது உரிமை. கொரோனா காலத்தில் அங்கங்கே கடைகள் சீல் வச்சாங்க, திறந்த கடைகளை பார்த்தீங்களா? ஏதாவது பிச்சை கவர்மெண்ட் வந்து சீல் வச்சிடும். போய் அங்கே போய் பார்த்துட்டு, கலெக்டர் போய் பார்த்துட்டு வந்து சீல் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அந்த சீனிவாசா மிச்ச கடை சீல் வச்சுட்டாங்க, திறந்துருந்தாங்கன்னு. அவங்க என்ன பண்ண தெரியுமா, அந்த பாக்ஸை தூக்கி தூரம் வச்சுட்டாங்க. அது பக்கம் ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க, கடைக்கு முன்னாடி பாக்ஸ் இருந்துச்சு அந்த இரும்பில். அவங்க வியாபாரம் பண்ணியிருந்தாங்க பாருங்க, கொரோனா காலத்தில் பண்ணக்கூடாது, டைமுக்கு முடிக்கணும்னு வந்து சீல் வச்சு போயிட்டாங்க. அப்புறமா
எல்லாம் திறந்துக்கலாம், கம்மியாயிடுச்சுன்னு சொன்னோன்னே சீலை எங்கே எடுக்கிறதுன்னு அது பாக்ஸை தூக்கி போய் ஜேசி பக்கத்து தோட்டத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கு எடுத்துன்னு போய் அவங்கள வாங்கி இது பண்ணி அந்த சீலை எடுக்கிறதுக்கு கஷ்டம் வந்து அப்புறமா அந்த அங்கே சீல் போட்டது பாக்ஸ் எங்கே இருந்துச்சு, அந்த சொல்கிறது பெரிய ஒரு இது மாதிரிக்குமே கண்டெய்னர் மாதிரி பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ ஏன் நான் பார்த்தேன், ஏன் இது சீல் போட்டது தூரி வச்சுட்டாக்கா அது எடுக்கிறது கஷ்டம், சீல் எடுக்கிறதுக்கு வச்சுட்டாங்க பாருங்கள், எடுக்கிறது கஷ்டம் சீல் வச்சுட்டாக்கா. சில கம்பெனி சீல் வச்சுருவாங்க. காஞ்சிபுரத்தை பாருங்கள், ஒரு கம்பெனி என்ன வச்சாங்க, மருந்து கம்பெனிக்கு 14 குழந்தைங்க செத்து போயிடுச்சு. 350 சிஸ்டம் அவங்க ஃபெயில் ஆகிடுச்சான். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலையா. 350 ஃபால்ட் இருந்துச்சான் அந்த கம்பெனி. எதில் ஃபால்ட்டான் நியூஸ் சொல்கிறாங்க, 350 ஃபால்ட் இருந்துச்சான். அந்த இரும்பல் மருந்து கோல்டஃபா ஏதோ நான் 14 குழந்தையும் செத்து போச்சுங்க நார்த்தில். வந்து செக் பண்ணாக்கா கம்பெனியே தெரியலையா. அது அங்கே யார் லைசன்ஸ் கொடுத்தா எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க வேலையிலேருந்து. கவர்மெண்ட்டு சீல் வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க, உடனே சீல் வச்சுட்டாங்க. போயிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கம்பெனி ஓனரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. வேலை செய்வாங்களா எல்லாம் வாங்கப்பா, சீல் எடுக்க முடியுமா? அவ்வளோ சீல் பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கிற சீலுக்கு. பரலோக சீல் எவ்வளோ பாதுகாப்பு நமக்கு. ஹல்லேலூயா. அதான் முத்திரிக்கப்பட்ட கிணறு. பாருங்க, இது கிணறு பாருங்க. பழைய காலத்துலலாம் வந்து கிணறுக்கு சீல் இருக்குமா, தண்ணி நாசம் பண்ண தூடாதுன்னு. வாசிங்க ஆதியாகமம் 29:1. சீக்கிரம் வாசிக்கலாம், டைம் எங்க இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்திசை போய் சேர்ந்தான். கிணற்றையும் கண்டான். காட்டுவார்கள். பாத்தீங்களா, கல்லினால் பெரிய அந்த கிணற்றின் வாய் மூட வச்சிருந்த அடைக்கப்பட்டிருந்துச்சு. வாசிங்க, அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின்பு கல்லை புரட்டி மறுபடியும் கல்லை பாத்தீங்களா, ஆடுகளாம் தண்ணி காமிச்சிட்டு எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு அந்த கல்லை திரும்ப மூடிடுவாங்களாம் கிணத்துலயே. அதான் முத்திரிக்கப்பட்ட கிணறு. பைபிள் எவ்வளோ ஆதாரம் பாருங்க. பழைய காலத்தில் நீங்க கிணறு மூடி வச்சிருப்பாங்க. எல்லாம் போய் பறவைங்க விழக்கூடாது, எலிங்க போய் விழுந்துடக்கூடாதுன்னு கிணத்து தண்ணி குடிப்பாங்க பாருங்க. இப்போதான் போர்வெல் வாட்டரு. அந்த காலத்தில் கிணத்து தண்ணி குடிக்கும் போது கிணறு மூடி வைப்பாங்க. அதே போல தான் கர்த்தர் உன்னை மூடி வச்சிருக்காரு. கைத்தட்ட மாட்டேங்கிறோமே. உன் ஆண்டவர் சீல் போட்டு வச்சிருக்காரு. அது யாரும் உடைக்க முடியாது. உன் மேல பரிசுத்த முச்ச அச்சாரம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5:1 வாசிக்கிறோம். ஒரு புஸ்தகம் பாருங்க, அந்த முத்திரை உடைச்சு வச்சுக்காரு பாருங்க. முத்திரை யாரும் உடைக்க முடியாது, இயேசு தவிர. வாசிங்க வெளிப்படுத்தல் 5:1. அன்றியும் உள்ளும் வலது கரத்தில் யோவான் அழுகுறா, அப்படி இந்த புஸ்தகத்தை யார் திறப்பா, யார் உடைப்பான்னு. அப்ப சொல்றா, அப்படி யூத ராஜசிங்கம் இருக்கார் உடைக்கிறதுக்கு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு மேல முத்திரை போடுவான், கர்த்தர் அதை உடைப்பார். நீ வியாதிக்காரங்க, நீங்க பிசாசு பிடிக்கணும், நீங்க மரணம் அல்லது சாபம் முத்திரை போடுவான், கிறிஸ்து அதை உடைப்பார். ஆராமே சொல்ல கைதறி கர்த்தரை மையப்படுத்துவோமா. உடைச்சி அந்த முத்திரெல்லாம் உடைச்சி, பாவ முத்திரையை உடைச்சி, சாப முத்திரையை உடைச்சி, அக்கிரமத்தின் முத்திரையை உடைச்சி நமக்கு என்ன முத்திரை போடுறாரு தெரியுமா? வாசிங்க எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. எபேசியர் நீங்களும் பாத்தீங்க, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் பாத்தீங்களா, உள்ள வரும் பொழுதே ஆவியானவருக்கு அப்படியே முத்திரை போட்டுறாரு. பரிசுத்த ஆவியார் என்ன பண்ணாரா, ரட்சிப்புக்கு படும் பொழுது வசனத்தை கேட்கும் பொழுது, அத்த வசனத்தை கேளுங்கன்றது. வசனத்தை நல்லா கேட்கணும். கேட்கும் பொழுது ஆவியானவர் முத்திரை போட்டுறாரு. எந்த சாபமும் வராது. வராம சொல்லுங்க.
ஹல்லேலூயா. இன்னும் 4:30 வாசிங்க. அதுலேயே எபேசியர் 4:30 இன்னும் 2 வருஷம் வாசி ஜெபிக்கலாம். எபேசியர் 1:13 வாசிங்க. 1:13 சரி வாசிச்சுங்க. 1:13 வாசிங்க. 4:30 வாசிங்க. அடுத்து 4:30 அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று துக்கப்படுத்தக்கூடாது. முத்திரை வச்சுட்டா நம்ம மேலே ஜெபிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், துக்கப்படுத்தக்கூடாது. இது ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏர் பேக்கில் ஓப்பன் ஆகி ஒரு பையன் செத்துட்டான். அப்போ ஏன் விளக்கம் தராங்க? ஏர் பேக் சேஃப்டி தானே. ஆக்சிடென்ட் ஆகுனாக்கா பாதுகாப்பு தரோம். எப்படி இறந்துட்டான்? யாருமே சும்மா இப்படி இடித்த உடனே பையன் முன்னாடி போயிட்டு அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகிறதுக்கும் போய் உள்ளுறதுக்கும் மூஞ்சில் அடித்து அந்த பையன் இறந்துட்டான். இது சிறு பையன். அப்போ சொல்கிறாங்க சீட் பெல்ட் போடணும். என்ன போடுறாங்க? காரோட ரூல்ஸ் என்ன? சீட் பெல்ட் போட்டுருக்கணும். அப்போது அந்த பெல்ட் என்ன பண்ணோம்? இவனை முன்னாடி விடாது. அது இங்கே வைக்க இருக்கோம், இங்கே வந்து மோதும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு போக மாட்டான். பெல்ட்டு பிடிச்சிக்கும். பெல்ட் இல்லாதில் அது வர டைமுக்கு இவனும் போகிறான் முன்னாடியே. பின்னாடி கார் ஒரு இடிக்குது, இவங்க முன்னாடி போய் இடிக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் கிடையாது, சின்ன ஆக்சிடென்ட் தான். சீட்டு பெல்ட் அது ஏர் பேக் ஓப்பன் ஆகுது, மூஞ்சில் வந்து அடிக்குது. 320 கிலோமீட்டர் ஸ்பீடு வருமா ஏர் பேக்? எவ்வளோ வருமா? 320 கிலோமீட்டர் ஸ்பீடு ஏர் பேக் வருமா வெளியே ஒரு மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ பாதுகாக்கிற மனுஷன் ஏன் செத்து போனான்? அவன் சொல்கிறாங்க என்ன பெல்ட் போடல, சீல்டு பெல்ட் போடல. அதே போல தான் வசனம் இல்லை கட்டினா பாதுகாப்பு இல்லை. கையில் பைபிள் வச்சுக்கிறோம் நிறைய பேர், ஆனால் இதை நம்ம படிக்கிறது இல்லை. பெங்களூரில் போன வாரம் நியூஸு, வண்டி ஓட்டினே இருக்கும் போதே ஒருத்தன் அப்படியே உழுது செத்துட்டான். இடம் வந்து ரோட்டெல்லாம் எடுத்து பார்த்தாக்கா ஹெல்மெட்டில் பாம்பு வருது. ஹெல்மெட்லாம் வருதுங்க, பாம்பு வருது. எட்டி பார்க்குது. ஹெல்மெட் வச்சுட்டுக்கிற அப்படியே பாம்பு உள்ளே ஏறிட்டுக்குது. போட்டுன்னு போயிட்டுக்கிற அப்படியே கொத்திட்டுக்குது. அது ஏதோ வந்து கடிச்சிட்டுக்குது. உடனே பிரெயினில் ஏறிட்டுக்குது பாருங்க. அப்படியே பைக்கில் அப்படியே வண்டி சூட்டு அப்படியே தரமரா போய் கீழே வந்துட்டு என்னன்னு எல்லாம் பார்த்து தூக்கி எடுத்தாக்கா என்னக்குது உள்ள பாம்புக்குது. ஹெல்மெட் பாதுகாப்பு தான், ஆனால் உள்ள என்னக்குது நினச்சி பார்த்துருப்பாங்களா? நம்ம சர்ச்சு ஃபேஸ்புக்கில் அது ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. கர்நாடகாவில் வந்துச்சுங்க பக்கத்துலங்க, சின்ன பாம்பு உள்ளே போய் உள்ளே கற்றுட்டுக்குது. இதெல்லாம் ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்கண்ணா, ஹெல்மெட் போட்டு என்ன பண்ணிக்கிறான் உயிர் போயிடுச்சுங்க. அதுதான் நம்மளுக்கெல்லாம் பரிசுத்தாவின் ஞானம் வேணும். ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஏசியா 58:11 முடிக்கலாம். ஏசியா 58:11 58:11 ஏசியா. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில், வறட்சிங்க, கஷ்டம், கண்ணீர், பாடு, பணம் இல்லை, கடன் கட்ட இல்லை, வறட்சியான காலத்தில் திருப்தியாக்கி உன்னை ஸ்ட்ராங் பண்ணி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாது. அந்த 3 வசனம் இதில் இருக்குதுங்க பாயிண்ட்டு. உன்னத பாட்டு 4:12 ஏசியா 58:11 ஒரே மாதிரிக்கும் பாருங்க. கர்த்தர் உன்னை தோட்டத்தை மாதிரி மாற்றி நீரூற்று கொடுத்து உன்னை என்ன பண்ணுறா முத்திரை போடுவார். ஆமென். அதை நீங்கள் மனவாளி. நீங்கள் யாருங்க? மனவாளி. சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஏதோ சபைக்கு போகிறோம், ஏதோ நானசனம் எடுத்துகிட்டு நினைக்காதீங்க. நீங்களாம் கிறிஸ்துவுக்கு மனவாளிகள். ஆமென். அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலான தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்க. இந்த உலகத்தில் நம்ம இருக்கலாம், நீ படிக்கலை, அழகில்லை, நீ அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற நீ அப்படின்னு இல்லைங்க. கர்த்தர் அப்படி பார்க்குறது இல்லை, உன்னை மனவாளியாய் பார்க்கிறார். ஏதாவது எழுதி நிற்போம்மா, அப்படியே எழுப்பி நின்று அப்படியே சோத்திரங்களை செலுத்துவோம்மா. இன்றைக்கி என்ன பிரசங்கனாக்கா, தனித்துவம் வாய்ந்த மனவாளி, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்படியே எழுது நின்று ஓரி பாக்காரா லஷாக்காராபா. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான்ப்பா பாதுகாப்பு, நீங்கள் தான்ப்பா எனக்கு அடைக்கலாம், நீங்கள் தான்ப்பா எனக்கு ஜீவ ஊற்று. நான் தூக்கி எறியப்பட்டிருந்தேன்ப்பா, என்னை தூக்கின்னு வந்த நீங்கள் தான்ப்பா கழுவி சுத்தப்படுத்தி
என்னை மனவாளியாக மாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி சொல்லலாமா? பரலோக தேவனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்களெல்லாம் ஒரு மனவாளியாக வைத்திருக்கிறீங்க. கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தத்தில் நிற்க வையுங்க, முத்திரை போட்டு எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.